தீபிகா வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு, பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு என்டிஏ கூட்டணியுடைய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தது. ஏனென்றால் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியார்களுடைய அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை என்பது இன்னும் ஏன் முடிவு செய்யப்படவில்லை என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்தது. தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் உட்கட்சி பிரச்சனை என்பது, அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கு ஏதேனும் அழுத்தம் சலசலப்பு இருக்கின்றதா என்றெல்லாம் விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கிடையில் தான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை 4 நாட்களில் அனைத்து முடிவாகும் என்று தெரிவித்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்ட அந்த சந்திப்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. அது முதற்கட்டமாக நாம் பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், அதிமுகவில் கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வந்திருப்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2017 அன்று அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்கி அதிமுகவுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்று அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த டிடி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார். தற்போது 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அதிமுகவின் தலைமை அலுவலகம் வந்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அமமுக மற்றும் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 161 தொகுதியில் போட்டியிட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 60 தொகுதியில் போட்டியிட்டார்கள். இப்படியாக கூட்டணி அமைத்து போட்டியிடப்பட்ட நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. ஆனால் மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கு வங்கியை பிரித்தார்களை ஒழுகி அவர்களால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அந்த கூட்டணி என்பது தோல்வி கூட்டணியாக அமைந்து 2021 சட்டமன்ற தேர்தலில். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி அங்க வகிக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஏற்கனவே தொகுதிகள் தொடர்பாக முடிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சற்றத்தில் வெளியாக இருக்கின்றது. அதிமுகவின் தலைமை அலுவலகம் மிகுந்த பரபரப்புடன் காணப்படுகின்றது. அதில் ஒவ்வொரு தொகுதியை பொறுத்தவரையில், அதாவது அதிமுகவை பொறுத்தவரையிலும் 173 தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 173 தொகுதியில் அதிமுக போட்டியிட இருக்கின்றது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ இன்னும் வெளியாகவில்லை. அதற்கு முன்னதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிமுக 173 இடங்களில் போட்டியிடுகிறது. மற்ற கூட்டணி கட்சிகள் அதே போன்று பாஜக 27, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 17, மற்ற 4 என அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கான தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாக இன்னும் சற்று அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது.